Hi, this is Santosh. Welcome to English Abaka and Abaka Talks. 12th கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. என்ஐஓஎஸ் எக்ஸாம்ஸை பற்றியும் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. இன்ஸ்டாகிராமோடைய அக்கௌண்ட்டில் எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு நான் வந்து பர்சனலாகவே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம யூடியூப்லேயுமே கமெண்ட்லேயும் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்குலாம் நம்ம பர்சனலாக நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து மற்றவங்களுக்கும் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேம் சொல்லலை, ஸ்டூடெண்ட்டோடைய நேம் சொல்லலை. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டவுட் என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ தட் உங்களுக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது, நிறைய மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. ஸோ சேம் விதமான பிரச்சனை இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக வந்து அதை சார்ட் அவுட் பண்ணிக்க முடியுன்றது தான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாரு, ஓகே, என்ஐஓஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பயாலஜி எக்ஸாமில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அண்ட் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சத்யபாமா காலேஜில் வந்து அவங்க அப்போ ஆல்ரெடி வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. எனக்கு கிடைக்குமா, வந்து ஒரு எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிட்டா அப்படின்ற கேட்குறாங்க. கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதுறதுனால வந்து உங்களுக்கு எந்த விதமான டிமெரிட்ஸும் கிடையாது. அதாவது இந்த கொஷின் நிறைய பேர் கேட்குறீங்க. என்னென்னா, கம்பார்ட்மெண்ட் எழுதுனா நான் ஆல்ரெடி காலேஜில் வந்து சீட் ஹோல்டு பண்ணியிருக்கேன், அந்த காலேஜில் எனக்கு சீட் கொடுப்பாங்களா அப்படின்னு. கம்பார்ட்மெண்ட்டால் உங்களை வந்து மார்க்ஸ் எப்படியுமே வந்து லைக் நீ கம்பார்ட்மெண்ட் எழுதிருக்கீங்க அதனால் உங்களை வந்து தனி கேட்டகரியில் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. மார்க் ஷீட் எக்ஸ்ட்ரா அதுக்கு தனியாக வரும். இப்போ பயாலஜிஸ்னா பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸ், அது நீங்கள் வந்து கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுப்பீங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் கிடையாது. அண்ட் டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது. மேபி சீட் அதுக்குள்ளே வந்து காலி ஆகிடுது, உங்கள் சீட் எனக்கு 50 சீட் தான் இந்த காலேஜில் இந்த பர்டிகுலர் குரூப்பில் இருக்குது, அதுக்கு வந்து 50 சீட் ஃபில் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை. நீங்கள் தான் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் ஒன்று எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமுடைய டேட் கேட்டிருக்காரு. இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் ஆர் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் ஜூலை 15th இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த டேட்டுக்குள்ளே தான் இருக்கலாம் மோஸ்ட் ப்ராபப்ளி. இன்னும் உங்களுக்கு ரேர்லி வந்து 15 days தான் இருக்கும், அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இன்னும் அனௌன்ஸ் பண்ணலையே சிபிஎஸ்சி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டக்குனே நடக்கும். ஓகேங்களா? அதனால் அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து ரிசல்ட் வந்து அண்டர் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்துருன்றது தான் சிபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் வந்து ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணும்போது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஊருக்கு மேலே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகேங்களா? எல்ஓசி வந்து ஸ்கூலில் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி எப்போ வந்து அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்களோ, இன்றைக்கி வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அவங்க நமக்கு எல்ஓசியும் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடியிலேருந்து படிக்கிறேன். இதெல்லாம் 10 மார்க் வரும்னு பார்த்தேன், ஆல் பாஸ் போடுவாங்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஒரு அண்டர் ப்ராசஸ்னு வருது. ஆல் பாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் இப்போ கிடையாது, நிறைய சேனலில் சொல்லிகிட்டு இருக்கும் போதே நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சிபிஎஸ்சி பண்ண மாட்டாங்க. பட் நியரஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, நானே பார்க்குறேன். அண்ட் இன்ஸ்டாவில் எனக்கு அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நியர் மார்க்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, கிரேஸ் மார்க் ஆஃப்டர் ரீவேல்யூவேஷன். நான் வெரிஃபிகேஷன் போட்டேன், எனக்கு அண்டர் ப்ராசஸில் தான் வருது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கும் இருக்குது, யார் கையில் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேருக்கு வந்து ஃபெயிலுமே திரும்ப அதே மாதிரியே வந்துடுறதும் இருக்குது. அந்த 2 கேட்டகரியும் இருக்குது. இந்த ஃபெயில் அதிகமாக அந்த கேட்டகரி பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்குது. பயப்படணும்னு நான் சொல்லலை, அதுதான் உண்மையும் கூட. இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, நமக்கு சரி இப்படி நடந்திருக்குன்ற பட்சத்தில் அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். அண்டர் ப்ராசஸ் வரதான் வெயிட் பண்ணுங்கள், பயப்படாமல் வெயிட் பண்ணுங்கள். நடந்ததுக்கப்புறம் அடுத்து என்னன்றதை பார்த்துக்கலாம், பயப்படாமல். சரிங்களா? அடுத்து நம்மளுடைய இங்கிலீஷ் அபேக்காவுடைய இன்ஸ்டாவில் போயிடலாம். அதுலேயும் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. இது வந்து சந்தோஷ் சிட்டுன்ற என்னுடைய ஒரு ஐடி. ஓகேங்களா? அதில் இருக்கிறது வரைக்கும் இப்போ படித்தேன் நான். அண்ட் இப்போ இங்கிலீஷ் அபேக்காவுக்கு போயிடலாம். அதுலேயும் நிறைய எனக்கு கேட்டுட்ருக்கீங்க.
ஓகே, இதில் வந்து ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ணா டுடே ஐ ஹவ் சீன் ஐ ஆம் செலக்டட் டு த டெல்லி யூனிவர்சிட்டி பட் ஐ ஹாவ் ஆர்டி இன் மேக்ஸ், கைண்ட்லி கைட் மீ. டெல்லி யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி இவங்க வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஃபெயில் அப்படின்ற பட்சத்தில் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது பாஸ் பண்ணிட்டா நம்ம அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்படவே வேண்டாம், தேவையில்லாதது. நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜ், நீங்கள் எந்த காலேஜில் சீட் கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மார்க் ஷீட் அனுப்பியிருக்காங்க எனக்கு. நான் டவுட் கேட்டிருந்தாங்க, எனக்கு புரியலன்றதால நான் மார்க் ஷீட் பார்த்தா தான் ஒரு கிளியராக இருக்கும்னு மார்க் ஷீட் பார்த்தேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் எழுதிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, இவங்க ஃபெயில் பண்ணியது பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் ஃபெயிலாக இருக்காங்க. இவங்க வந்து 2 எக்ஸாம் ஃபெயில் ஆனதால் வந்து பார்த்தீங்கன்னா NIOS எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இவங்க 6th சப்ஜெக்டாக ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது. இப்போ இவங்க கம்பார்ட்மெண்ட் எழுதினாலே 5 சப்ஜெக்ட் கான்செப்டில் பாஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, பட் 5 சப்ஜெக்ட் கான்செப்டில் பாஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் வந்து இவங்க கெமிஸ்ட்ரி எழுதுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 5 சப்ஜெக்ட் வச்சு பாஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இவங்களால் இன்ஜினியரிங் போக முடியாது. ஏன்னா இன்ஜினியரிங் போனோன்னா PMC இருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். அப்போது ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைன்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னா இதுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா, நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, இது NIOSஐ பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா இதிலேருந்து நம்ம NIOS மாற போகிறோம். இப்போ இவங்க 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க இல்லையா, இப்போ இந்த 2 சப்ஜெக்ட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது. CBSEயில் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் இருக்கு, கம்பார்ட்மெண்ட் கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய 3 சப்ஜெக்ட், இப்போது இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 3 சப்ஜெக்டையும் அப்படியே இந்த மார்க் வந்து NIOSயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். மற்ற 2 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்கள் NIOSயில் எழுதிக்கலாம். அப்போ இந்த 5 சப்ஜெக்ட்டும் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இந்த 3 சப்ஜெக்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் NIOSயில் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு நியர்பை ஆஃபீஸில் அப்ளை பண்ணும்போதே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. உங்கள் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அனுப்பிடுவீங்க. இதில் என்ன இன்னொரு விஷயம் நடக்குன்னா, உங்கள் CBSE மார்க் ஷீட்டை நீங்கள் NIOSயில் சரண்டர் பண்ணிவிடுவீங்க. அங்கேருந்து உங்களுக்கு திரும்ப வரும்போது, சப்போஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணிட்டா, அங்கேருந்து உங்களுக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா NIOS சர்டிஃபிகேட் தான் வரும். CBSEயே உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி ஆகிடும். பட் இது எதாவது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. NIOSம் ரொம்ப ரொம்ப CBSE மாதிரி வேலிடான ஒரு போர்டு தான். அது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு குட் தான். பட் இதில் வந்து எக்ஸ்போஷருக்காக நம்ம இந்த CBSEக்கு படிக்கிறோம். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் லாஜிக். புரிஞ்சா? இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹவு டு அப்ளை ஃபார் NIOS எக்ஸாம், இதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவே நான் பண்ணுறேன் உங்களுக்குங்களா, NIOSக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க என் சன்னோட ரிசல்ட் நோ சேஞ்சுன்னு வந்துருச்சு. என்னோடய சன்னோட ரிசல்ட் நோ சேஞ்சுன்னு வந்திருக்கு. எனக்கு ஸ்கூலில் ரெஸ்பான்ஸ் சரியா இல்லை. என்னோடய சன் பேப்பரை உங்களுக்கு சென்ட் பண்ணால் நீங்கள் வெரிஃபை. ஓகே, இது வந்து பேப்பர் சப்ஜெக்டை, அதனால் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஓகே, கண்டென்ட் அடுத்துக்கு இது போயிடலாம். ஓகே, 4 சப்ஜெக்ட் ஃபெயில் சார். நான் என் ஃப்ரெண்ட் அவன் 4 சப்ஜெக்ட் எனக்கு. ஓகே, இதுவும் நமக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. இஃப் யூ ஆர் ஃப்ரீ. ஓகே, இன்னொருத்தவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் மை டாட்டர் இஸ் கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப்டர் ரிசல்ட் ஷி கேம் அண்டர் கேட்டகரி ஆஃப். ஓகே, இது வந்து ஒரு இது இந்த மாதிரி டவுட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பாருங்களேன், ஷீ கம்ஸ் அண்டர் கம்பார்ட்மெண்ட் கேட்டகரி. We also follow your YouTube channel on listening your revaluation. You guide RT, you apply for revaluation. We to applied இதெல்லாம் நம்மளை பற்றி பேசியிருக்காங்க. We to apply for the revaluation after the result. She passed in physics but no change in chemistry. 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஃபிசிக்ஸில் பாஸ் பண்ணிட்டாங்க, கெமிஸ்ட்ரியில் நோ சேஞ்சுன்னு வந்துருச்சு. இப்போது RT இப்போ வந்து என்னென்னா, இப்போ 6 சப்ஜெக்டில் அவங்க 5 சப்ஜெக்ட் லைக் 5 சப்ஜெக்ட் பாஸ். ஏன்னா 2 ஃபெயிலாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி 6 சப்ஜெக்டில். இப்போ இதில் வந்து ரீவேல்யூவேஷன் போடுறதுல ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து RTன்னு வருது, பாஸ்ன்னு வந்துருச்சு ரிசல்ட்டில். ஸோ பட் டியூ டு நோ சேஞ்சஸ் இன் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அண்டர் டிஜிலாக்கர் தே நாட் ஈவன் மென்ஷன் RT இன் கெமிஸ்ட்ரி.
ஹவு ஷீ கேன் கிளியர் த கெமிஸ்ட்ரி. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க போயிட்டு ஸ்கூலில் கேட்டிருக்காங்க, இவங்க 5 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணதால் இந்த ஆர்டின்ற கேட்டகரி போயிடுச்சு. ஆனால் வந்து இவங்க பாஸ் ஆகிட்டாங்க. அதான் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் எழுதியிருந்தால் 5ல் பாஸ் ஆகினாலே பாஸ். பட் இவங்க இன்ஜினியரிங் போகணுன்னு படிக்கிறாங்க. அப்போது கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். எனக்கு ஆனால் காமிக்கில் டிஜிலாக்கரில் பிரச்சனையே கிடையாது, பாஸ் தான். ஆனால் நம்ம வந்து கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் மாதிரி எழுதிக்கலாம், நம்ம பிரச்சனை கிடையாது. ஓகே, சரி. அடுத்து டவுட் வந்து என்னன்னா, எனி டவுட் அபவுட் த கம்பார்ட்மெண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து ஜூலை 16 வந்துடும். நீங்கள் தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சு இது பண்ண வேண்டாம். அதுக்கான கண்டென்ட்டை நான் வந்து ஒன்ஸ் அது விட்டதுக்கப்புறம் திரும்ப டக்குன்னு போட்டுறேன். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாக் டுமாரோ ரிலேட்டட் ரீவேல்யூவேஷன் ரிசல்ட். ஓகே சார், ஐம் சபரி ஃப்ரம் டீச்சர். ஐ ஃபெயில்ட் இன் 3 subjects in my 12th board this year, maths, physics, chemistry. So could you please tell me if I write NIOS exam whether I will pass, consider as 12th pass? And in the end of the video you said some difficulties in exam and all. Could you please let me know about this also? இந்த பர்டிகுலர் விஷயம் இப்போ NIOS எக்ஸாம்ஸை பற்றி பாஸ் ஆனால் நம்ம பாஸ் ஆன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் தான். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, NIOSல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, பாஸ் பண்ண சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபெயிலான சப்ஜெக்ட் மட்டும் எழுதினா போதும். ஓகேங்களா, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிருக்காரு போர்டு, NIOS போர்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி சிபிஎஸ்சியோட போர்டு கிடையாது. இது 10, 11, 12 கலந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, NIOSன்றது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் சேர்ந்துருக்கும். ஸ்டேட் போர்டு இருக்கும், சிபிஎஸ்சி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். அதோடைய அது நீங்கள் வந்து NIOS படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக NIOS வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து அதோடைய சிலபஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மட்டும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். நான் அதில் சொன்ன விஷயம், போன வீடியோவில் சொன்ன விஷயம் என்னென்னா, NIOS எக்ஸாம்ஸு லக் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அது எப்படின்னு நான் சொல்கிறேன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு அது வந்து உங்களுக்கு லக் இருந்தால், நீங்கள் போகிற எக்ஸாமினேஷன் ஹாலை பொறுத்து இருக்குது, அங்கே வரக்கூடிய பர்சன்ஸை பொறுத்து இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் இது வந்து நம்ம பப்ளிக்காக பேசவும் முடியாது. ஓகேங்களா, நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நீங்கள் அந்த கேட்டகரியில் எப்பயுமே போகவே முடியாது. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும் இருக்காது. படிக்கணும், நீங்கள் சிலபஸ் பாருங்கள், ஈஸியாக இருந்தால் கொஞ்சம் படிங்க. அண்ட் நான் சொல்கிறக்கூடிய கேட்டகரி வந்து வெரி 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 லெஸ் தான். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா டவுட்டை பற்றி பேசிட்டேன். NIOSல வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அடுத்து போடுறேன். ஓகேங்களா, அது என்னென்று சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் போஸ்ட்பான்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் போஸ்ட்பான்லாம் கிடையாது. டேட்டை இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணலை, அவ்வளோதான். மற்றபடி அவங்க வந்து இது லைக் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க போஸ்ட்பான்லாம் பண்ண மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் பயந்துட்டு பேனிக் ஆகாதீங்க. டக்குன்னு எக்ஸாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. டக்குன்னு டேட்டை சொல்லிட்டு ஒரு வாரத்தில் எக்ஸாம் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால் வந்து படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா, ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எல்லாத்தையும் பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேர் இஸ் எனி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கம்பார்ட்மெண்ட் கரெக்ஷன் அண்ட் மெயின் போர்ட் கரெக்ஷன்? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இவங்களை ஃபெயில் பண்ணிட்டவங்கள பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது போய் தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். உங்கள் ஸ்கூலோ இல்லை வேறு யூடியூப் சேனலில் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் போய் அட்டன் பண்ணாலே பாஸ் பண்ணி விட்ருவாங்க, நீங்கள் அப்படியே படிக்காமல் போங்க, அதெல்லாம் வந்து பயங்கரமான முட்டாள்தனம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we should supposed to be ready for the worst scenario. எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணுற worst scenario தான் இருக்கணும். நல்லா படிச்சுட்டு போகிறீங்க, எக்ஸாம் ஹால் போனால் அங்கே உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது, பெட்டர் தானே. அப்படி இல்லாமல் இருந்தால் எப்பயுமே நம்ம worst scenarios யோசிக்கணும். அந்த ஒஸ்ட் சினாரியோக்கு ரெடியாக இருக்கணும். அதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துமே அதை பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதனால் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம நல்லாவே கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடாதீங்க, நம்பிக்கை. ஓகேங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்க நம்பிக்கை வைங்க, நல்ல பர்சன் கிட்ட போகும் நம்பிக்கை வைங்க, அவங்க உங்களுக்கு நல்ல மார்க்கே கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை வைங்க, நல்லா பாஸ் பண்ணிவிட்டு நல்ல பர்சன்டேஜோடு நல்ல காலேஜ் போகணும்னு நம்பிக்கை வைங்க.
நல்ல வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை வைங்க. இது எல்லாமே வந்து ஒரு விதமான பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான். ஸோ தட் அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. வேறு ஏதாவது வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் கண்டிப்பாக இன்ஸ்டாலையும் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ரொம்ப புரியாத மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அபாக்கா டாக்ஸ் சேனல்லையும் வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள், கிளியராக இருக்கும். அண்ட் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.